வசந்தி கிட்ட தமிழ் சொல்றாங்க, நீங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கோவப்படுவாங்க. இது எப்படிப்பா இந்த பொய்ய சொல்லி என்ன காப்பாத்த நினைச்சீங்க? அதுக்கு பதிலா என்னைய நீங்க கொன்னே போட்டிருக்கலாம் சொல்லிக்கிட்டே தமிழ் அழுகுறாங்க. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட உதவி கேட்டேனாம்மா? அப்புறம் எதுக்குமா இந்த முட்டாள்தனமான விஷயத்த பண்ண? இப்ப என் மாமியார் வருவாங்க, நீங்களே அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. குழந்தை உருவாகிறது எவ்வளவு புனிதமான விஷயம், அத சொல்லி ஏமாத்துறீங்களேன்னு என் மாமியாரு உங்ககிட்ட கேட்பாங்க. இதுக்கு என்னம்மா பதில் சொல்ல போற? நீங்க சொன்ன பொய்க்கு நான் எப்படி அவங்க மூஞ்சில முழிப்பேன்? நானும்மா என் குழந்தைகிட்ட எத்தனை நாள் பேசியிருக்கேன் தெரியுமாம்மா? அப்பாவுக்கு நம்ம மேல உள்ள கோபமெல்லாம் போயிரும்னு என் குழந்தைகிட்ட எத்தனை வாட்டி பேசியிருக்கேன் தெரியுமாம்மா? ஆண்டி சொல்றாரு, வேற என்னமாவது பிரச்சனை வந்துரும்னு தான் ஆஸ்பத்திரிக்கு நாங்க ஓடி வந்தோம்மா. தமிழ மோகனா தேடுறாங்க. பழசெல்லாம் தமிழ் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணி தானேப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நர்ஸு கிட்ட மோகனா கேக்குறாங்க, தமிழ் எங்கன்னு. பாண்டி சொல்றாரு, தப்புதாம்மா, எங்களை மன்னிச்சிருமா தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் அழுதுகிட்டே இருக்காங்க. மோகனாவை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பாண்டி சொல்றாரு, சம்மந்தியம்மா நாங்க. அப்ப மோகனா சொல்றாங்க, நிறுத்துங்க, யாரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்துச்சுன்னா எங்க குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாத்திருப்பீங்க. குழந்தை விஷயத்துல பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உண்மைய மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு தான் வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப குழந்தை வகுத்துல இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க. குடும்பத்துல உள்ள மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் வெறுப்போட உச்சிக்கே இருக்காங்க. எல்லாம் நடந்தோம், என் புருஷன் ஜெயிலுக்கு போனாரு, அத கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில தமிழ் இப்படி பண்ணிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாம தமிழ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்தேன். தமிழ மாத்திரம் நம்பல, உங்க எல்லாரையும் நான் நம்பினேன். இருந்தும் எங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தமிழ் வகுத்துல எங்களோட குடும்ப வாரிசு வளருதுன்னு எங்க அத்தையில இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. என் புருஷன் சேதுவோட அம்மாவே வகுத்துல பிறக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்காரு. சேதுவும் அவங்க அம்மா தான் பிறக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்கான். தமிழ், இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு உன்னால எப்படிமா வாழ முடியுது? தமிழ் அத்தை சொல்றத கேட்டு விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. தமிழ், இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கியே, சேது முகத்துல உன்னால எப்படி முழிக்க முடியும்? பதில சொல்லு தமிழ். வசந்தி சொல்றாங்க, என் பிள்ளைய குத்தம் சொல்லாதீங்கம்மா, நடந்ததுக்கெல்லாம் உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் சொன்ன பொய்க்கும் என் மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா, சத்தியமா சொல்றேம்மா. இவ கர்ப்பமா இல்லைங்கிற உண்மை இவளுக்கே தெரியாதுமா. உங்ககிட்ட டாக்டர் உண்மையை சொன்ன அதே நிமிஷத்துலதான் என் மக கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் மக உங்களை ஏமாத்திட்டதா நினைக்காதீங்கம்மா. உண்மையா என் பொண்ணுக்கு அந்த உண்மை தெரியவே தெரியாதுமா. பொய் சொன்னதெல்லாம் நான் தான்மா சொல்லிக்கிட்டே வசந்தி அழுதுகிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள எதையாவது செஞ்சிருவாருன்னு பயத்துலதான் தமிழ் முழுகாம இருக்கான்னு பொய் சொல்லிட்டேம்மா. மாப்பிள்ள இறக்கப்பட்டு குழந்தை மேல உள்ள பாசத்துல தமிழ ஏத்துப்பாங்கன்னு நான் பொய் சொல்லிட்டேம்மா. நேரத்துல எனக்கு வேற வழியே தெரியலம்மா, அதனால பொய் சொல்லிட்டேம்மா. நான் சொல்றாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை நம்பணுமா? ஒரு தப்ப பண்ணிட்டு கையுங்காலுமா மாட்டிக்கிட்டீங்க. அங்க பொய் சொன்னதுக்கு காரணம் இருக்கு, உங்க மகளுக்கு தெரியாதுன்னு சமாளிக்கிறீங்களா? தமிழ் அழுதுகிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. மோகனா சொல்றாங்க, இப்படிப்பட்ட பித்தலாட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இது மேல நீங்க சொல்ற எந்த பொய்யையும் நான் நம்ப ரெடியா இல்ல. என் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரையும் நீங்க இத்தனை நாள் ஏமாத்துனதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்பயே போய் இந்த உண்மைய எங்க வீட்டுல இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லதான் போறேன். தமிழோட அம்மா அப்பா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தமிழ், வா வீட்டுக்கு. தமிழோட அம்மா அப்பா கூப்பிடுறாங்க மோகனாவை. மோகனா பேசிட்டு வேகமா நடந்து போறாங்க.
தமிழுக்கு அவங்க அம்மா அப்பா ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மோகனா கூட தமிழ் நடந்ததெல்லாம் கார்ல போறப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோகனாவும் யோசிக்கிறாங்க, வீட்ல சொல்லலாமா மறைக்கலாமான்னு. தமிழ் விடாம அழுதுகிட்டே வர்றாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட வெள்ளத்தாய் சொல்றாங்க, தமிழ் செல்விய கூட்டிக்கிட்டு மோகனா ஆஸ்பத்திரி போயிருக்கா. அத்தா காலையில என்கிட்டதான் சொல்லிட்டு போனா, நான் தான் அத்தா மறந்துட்டேன். மோகனா காரை விட்டு இறங்கிட்டு வேகமா போறாங்க. தமிழ் சொல்லாதீங்க அத்தன்னு கெஞ்சுறாங்க. வீட்ல உள்ள எல்லாரும் ஹால் ரூம்ல இருக்காங்க. மோகனாவுக்காண்டி வெயிட் பண்றாங்க. மோகனா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப வெள்ளத்தாய் கேக்குறாங்க, டாக்டர் கிட்ட பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு வர இம்புட்டு நேரமா? மத்தியானம் முடியும், அப்படி என்ன ஸ்கேன் பார்த்தாங்க? மோகனா தமிழை பாக்குறாங்க கோவத்தோட. தமிழ் கண்ணீரோட மோகனாவை பாக்குறாங்க. வெள்ளத்தாய் கேக்குறாங்க, குழந்தை நல்லா இருக்கா மோகனா? உன்னையதான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் பேசாம நின்னுகிட்டு இருக்க? பேசு. டாக்டரு என்னதான் சொன்னாங்க, சொல்லு மோகனா. வீட்டுல உள்ள எல்லாரும் மோகனா என்ன சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.